ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவு பவுட்ரு எப்படி அரைக்கலான்றதை பார்க்க போகிறோம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாம். இது டெய்லியுமே நம்ம குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வெயிட் லாஸ் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே வந்துட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி டெய்லி கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துருக்கேன்னு வந்து காமிக்கிறேன். அரை கப் ராகி, அரை கப் தோல் உளுந்து, அரை கப் பச்சை பயிறு, ஒரு கப் சம்பா கோதுமை, 1/4 கப் ப்ரௌன் கலர் மூக்கடலை, அரை கப் கம்பு, ஒரு கப் கார்ன், ட்ரை கார்ன் எடுத்திருக்கேன், அரை கப் உடச்ச கடலை, அரை கப் பச்சை பட்டாணி, ஒரு 10 ஏலக்காய், 20 பாதாம், கொஞ்சம் மொச்சக்கொட்டை. இப்போ நம்ம இதெல்லாமே வறுத்து அரைச்சிக்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு கடை நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ராகியை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு ராகி. இப்போ வந்துட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ உடச்ச கடலை போட்டுக்கிறேன். இதுவும் வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் வந்து கம்மியான ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது எதெல்லாம் வந்துட்டு போடணுன்னு தோணுதோ அந்த ஹெல்த்தியான பொருள் எது இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிகப்பரிசி, வேர்க்கடலை எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் குவான்டிட்டி வந்துட்டு என்னுடைய விருப்பப்படி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பப்படி எது எதெல்லாம் அதிகமாக சேர்க்கணும்னு தோணுதோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பயிறு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை பயிறு கொண்ட மூக்கடலை ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இது டெய்லியுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அன்றைக்கெலாம். நம்ம அடுத்தது வந்துட்டு தோல் உளுந்து போட்டுக்கலாம். அதையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டை போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு சம்பா கோதுமை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்துட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு 3 to 4 months வரைக்கும் நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது நான் 1 கப் கார்ன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ட்ரை கார்ன் தான் எடுத்திருக்கேன். ட்ரை கார்ன் தான் இதுக்கு எடுக்கணும். இப்போ நம்ம இதையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு, வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பாதாம் போட்டு இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு மிஷின் எதனா இருந்ததுன்னா மாவு மிஷின் நீங்கள் அதுலேயே அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு குக்கரில் அரைச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இல்லை போட்டுட்டேன்.
இது வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சிட்டு மாவு ஜல்லில் நல்லா வந்துட்டு ஜலிச்சுட்டு மீதியை வந்துட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லா நைஸாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஜல்லலையில் நல்லா ஜலிச்சுட்டு மீதி இருக்கிறத மறுபடியும் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அது ஜல்லலையில் ஜலிச்சுட்டு நம்ம பவுடர் எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் பவுட்ரு வந்துட்டு. நீங்கள் மிக்சியில் அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் மாவு மிஷின் இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஆனால் மாவு மிஷின் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் கடையிலேயே கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைச்சிலாம் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.